எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் மட்டும்தான் இருந்தது. சொல்லப்போனா ஆடம்பரம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு. அதுலயும் குறை இருக்கலாம். ஆனா, இப்ப இருக்கிற அளவுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்போ இருந்ததில்ல. இன்னொன்னு, இப்போ இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வீடு இருக்கு, ஏசி இருக்கு, கார் இருக்கு. இப்படி எத்தனை பொருள் இருந்தாலும் நம்மக்கிட்ட நிம்மதி இல்லை. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தேவைக்கு மீறி, வரவுக்கு மீறி செலவு செய்ய ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு அது தேவை இல்லை, நம்மளுக்கு அது தேவைப்படாதுன்னு தெரிஞ்சும் அந்த பொருட்களை வாங்கி குவிச்சிடுறோம். அந்த குவியல்னால வர்றது பார்த்திங்கன்னா, உங்களுடைய கடன் சுமையும் அதிகரிக்கும். இன்னொன்று, இந்த பார்த்த பொருளை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஆசை அதிகமாகிடுது. இந்த அதீத ஆசை பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுது உங்கள் வாழ்க்கையை. இன்னொன்று சொல்லப்போனால், கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆசை, அந்த ஆசை அதிகமாயிட்டு இருக்கிறது. அதை இதை செய்யணும், அதை செய்யணும், இது மேலே ஆசையாக இருக்குது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம். நமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இருக்குது, குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கிற வசதி இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தாமல், ஒரு வீடு வாங்கிட்டால் அடுத்த வீடு எப்போ வாங்கணும், ஒரு ஷர்ட்டு இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க, அது 5000 ரூபாய் இருந்தாலும் உடனே நம்ம அதை வாங்கிடணும், ஏன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா, இந்த சமூக வலைதளத்தில் சமையல் வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய அந்த பொருளெல்லாம் நமக்கு தேவைப்படாது, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய ஆசை பார்த்திங்கன்னா, அதை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுது. புரியுதுங்களா? எப்போவுமே நமக்கு தேவை, நம்மளுடைய வரவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பணம் இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற நம்ம எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். நமக்கு தேவை அமைதியான, ஆடம்பரம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை தான். அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சு நம்ம வாழ்க்கையை செழிப்பாக வாழ்வோம்.